தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க இல்லையா? அந்த அறிக்கையை பார்த்த உடனே காக்காக்கள் எல்லாம் பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிருக்கானுங்க. அதுலேயும் இந்த தமிழ் லைட் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்துவான் ஒருத்தன். விஜய் பற்றி யாராவது பேசுனாங்கன்னா உடனே மூச்சு முட்டை பேசுவான். ஒரு வேலிட் பாயிண்ட்டும் இருக்காது. அவன் என்ன பேசுகிறாங்கிறது அவனுக்கே தெரியாது. அப்படி தான் இந்த வீடியோவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றியும் பேசியிருக்கான். நமக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணி வச்சுட்டு இவனுக்கு ஒரு ரிப்ளை கொடுங்க அப்படின்னு நம்ம ஃபேன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. இவனே பைத்தியக்காரன் மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பான். ஆனால் இவன் தலைவரை மென்டலான்னு சொல்கிறான். ஆணவ கொலைக்கு ஆவண கொலைங்கிறான். அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கடந்த 5 வருஷமாக வாயவே திறக்கலையாம். அரசியல் பற்றி எதுவுமே பேசலையாம். இந்த அரசுக்கு எதிராக எதையுமே பேசலையாம். அதனால் அவருக்கு பயமா திமுகவை பார்த்து. ஏண்டா அவர் தான் தெளிவாக அரசியலுக்கு வரலை, இனி அரசியல் பற்றி பேச போகிறதில்ல, அரசியல் கருத்துக்களை என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரே, அப்புறம் என்ன டேஸுக்குடா அவர் பதில் சொல்லணும்? அப்புறம் விஜய்க்கு நான் மட்டும் அறிக்கை கொடுக்குறாராம். அதாவது கரூர் பிரச்சனைக்கு முதல் ஆளாக ட்வீட் போடுறாராம். அதுக்கப்புறமா இப்போ தான் இந்த ஆதவர்ஜுனா பிரச்சனைக்கு தான் அந்த அறிக்கை வெளியிட்டிருக்காராம். இடையில எத்தனையோ பிரச்சனைகள் நடந்தது, அதுக்கெல்லாம் ஏன் வாயை திறக்கலை அப்படிங்கிறான். கரூர் பிரச்சனை உங்களை பார்க்க வந்த ரசிகர்கள் 41 பேர் அப்பாவி மக்கள் செத்து போயிட்டாங்கடா. வாயில் நல்லா வருது, சரி வேண்டாம். கொஞ்சமாவது உங்களுக்கெல்லாம் ஒரு மனிதாபிமானம் இருக்காடா? அவ்வளோ கூட்டத்தை அங்கே பார்க்கும்போதே அவனுக்கு திரும்பி போயிருக்கலாம். சரி ஓகே, டாட்டா காமிச்சிட்டு நான் போயிட்டு வரேன்னு போயிருக்கலாம். ஆனால் அவ்வளோ கூட்டத்துக்குள்ளேயும் கூட்டத்தை விலக்கிட்டு இவனுங்க அந்த வண்டி இருக்கே, அது ஒரு யம வாகனம், அவ்வளோ பெரிய வண்டியை நுழைக்கிறானுங்க. அங்கே கூட்டத்தில் அந்த வண்டி நுழையும் போது 2 பக்கமும் நெருக்குவாங்கன்னு தெரியுமா தெரியாதா? இவனுங்க பையனோ அல்லது பொண்ணோ இவங்க சம்மந்தப்பட்ட இவங்க குடும்ப உறுப்பினர்கள் யாராவது அந்த கூட்டத்துக்குள்ளே நிற்கிறாங்கன்னு வைங்களேன், இவனுங்க அந்த வண்டியை விட்டுருப்பானுங்களா? டேய் நசுங்கிடுவாடா, வெளியே வாடா அப்படின்னு அவங்க பசங்களை அவங்க பொண்ணுங்களை சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அப்போ அடுத்தவங்கன்னா எப்படி நசுங்கி என்ன ஆனாலும் பரவாயில்ல. இப்போ உயிர் சேதம் ஏற்படும்னு கூட அப்போ தெரியாதுன்னு வைங்க. அந்த நசுங்கி நெருக்கத்தில் தண்ணி இல்லாமல் காற்று இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இவனுங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவனுங்க ஏசி காரில் போயிட்டு ஏசி காரில் வர்றானுங்க. இந்த மக்களோட மக்களாக இருந்து பார்த்தா தானே தெரியும். மக்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு காரை உள்ளே விட்டு அத்தனை பேர் செத்து போயிட்டாங்க. அப்படி இறந்தவங்களுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஆறுதல் சொல்லி, அவங்க குடும்பத்தினருக்கு ஒரு ஆறுதல் சொல்லி தான் ஒரு ட்வீட் போடுறாங்க. அப்படி ட்வீட் போட்டதுக்கு இவனுங்க இந்தளவுக்கு கதறானுங்க. இத்தனைக்கும் அதில் விஜய் மேலே தப்பு அப்படின்னும் தலைவர் சொல்லலை, இல்லை வேறு யார் மேலேயும் குற்றம் சுமத்தலை. இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் ஒரு ஆறுதல் சொல்லி ஒரு ட்வீட் போடுறாரு. இதுக்கே இவனுங்க எப்படிங்கிறானுங்களே. இப்போ கரூர் விஷயத்தில் நிறைய உண்மைகள் வெளியே வரும் போல் சிபிஐ பயங்கரமாக விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வேறு சோசியல் மீடியாக்களில் நிறைய வீடியோக்கள் வைரல் ஆகிட்டுருக்கு. கரூரில் ஷூட்டிங் நடத்தப்பட்டதா, ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங் நடத்தப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்களாம். அது பற்றிய பேச்சுக்கள்லாம் ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் நடந்தது உண்மைன்னு தெரிஞ்சால் விஜயை அவனுங்க ரசிகர்களே காரி துப்பிடுவாங்க. அப்படிப்பட்டவனுங்களுக்கு இவனுங்க முட்டு கொடுக்குறானுங்களாம். அதுவும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணி இவங்க நொன்ன அப்படியே பெரிய யோக்கியமான மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்கான். தலைவருக்கு வயசுக்கு தகுந்த இதே இல்லை, அந்த மெச்சூரிட்டியே இல்லை, ஃபுல்லாக வன்மம் தான் இருக்குது. விஜய் சினிமாவிலையும் நம்மளை தாண்டி போயிட்டார், இப்போ அரசியல்லையும் ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு பொறாமையில் தான் இவர் இந்த அறிக்கை வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறான். சினிமாவில் என்னத்தடா தாண்டினீங்க? நானும் பல வருஷமாக இதை தான் கேட்குறேன். சினிமாவில் தாண்டிட்டேங்கிறானுங்க. 2.0 வசூல் என்னன்னு தெரியுமா? ஜெயிலர் வசூல் என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் எங்கடா முந்துனீங்க? அப்புறம் எப்படா நீங்கள் தலைவரை தாண்டி போவீங்க? சும்மா ஆட்களை செட் பண்ணி இது இவ்வளோ வசூல் அவ்வளோ வசூல் அப்படின்னு அடிச்சு விட வேண்டியது. அப்புறம் இன்கம் டேக்ஸுக்கு கணக்கு காட்டும்போது இது இவ்வளோ தாங்க வசூல், நாங்கள் விளம்பரத்துக்காக சொன்னாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. இப்படியெல்லாம் நடந்திருக்கா, நடந்தது இல்லையா? இவர் முந்திட்டாருன்னு தலைவருக்கு இவர் மேலே வன்மம். அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொன்னோம். அதாவது ஜெயலலிதா கெத்தா, ரஜினி கெத்தா? ஜெயலலிதாவை 96 சொடக்கு போட்டு பேசினாருன்னு சொல்கிறாங்களே, அதுக்கப்புறமா ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா பம்மிட்டு இருந்தாரே, அப்போ யார் கெத்து? ஜெயலலிதாவுக்கே மீண்டும் இவரை ஓட்டு போட வச்சாங்களே, அப்போ யார் கெத்து? கருணாநிதியை எதிர்த்து பேசியிருக்காரா இவர்? ஸ்டாலினை எதிர்த்து பேசியிருக்காரா? ஜெயலலிதாவையே அதுக்கப்புறமா அம்மான்னு கூப்பிட வச்சாங்கல்ல, அப்போ ஜெயலலிதா தானே கெத்து அப்படிங்கிறான். அப்போ கூட இவனுக்கு
எங்க விஜய் கெத்துன்னு சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட்டும் கிடைக்கல. அதனால் ரஜினி கெத்தா ஜெயலலிதா கெத்தா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறான். டேய் காக்கா பையலே, உனக்கு வந்து வரலாறு முழுசாக தெரியல. நீ எல்லாம் அப்போ பிறந்திருக்க மாட்டடா. நிறைய வரலாறுகள் எடுத்து படிச்சுட்டு வந்து பேசு. ஒரு சின்ன சம்பவம் ஒன்று சொல்கிறேன். ஜெயலலிதா அவர்களுடைய கார் வந்து போயஸ் கார்டனுக்குள்ளே போகணும். தலைவர் வீடும் போயஸ் கார்டனில் தான் இருக்குது. தலைவர் காரும் வந்திருக்கு. தலைவர் படப்பிடிப்பு முடிச்சுட்டு வந்திருக்காரு. ஆனால் முதல்வரோட கார் வருது அப்படிங்கிறதுக்காக எல்லா காரையும் பிளாக் பண்ணிட்டாங்க, தலைவர் கார் உட்பட. அப்போது போலீஸ்கிட்ட விசாரிக்கும்போது இந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, டக்குன்னு இறங்கி வந்து பக்கத்தில் இருந்த ஒரு பெட்டி கடையில் ஒரு சிகரெட்டை வாங்கி பற்ற வச்சுருக்காரு. உடனே தலைவரை பார்க்குறதுக்கு கூட்டம் வந்து அடித்து பிடிச்சிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. அங்கே வந்து பயங்கரமான ஒரு கூட்டம் ஆயிடுது. முதல்வர் காரும் போக முடியாது, யார் காரும் போக முடியாதுங்கிற நிலைமையில் அங்கே வந்து உடனடியாக போலீஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சார் நீங்கள் கிளம்புங்க சார், நீங்கள் கிளம்புங்க சார், தயவு செய்து கிளம்புங்க சார் அப்படின்னு தலைவர்கிட்ட கெஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தலைவர் கிளம்பி போயிருக்காரு. இந்த மாதிரி சம்பவம்லாம் உனக்கு தெரியுமாடா? அதுவும் ஒரு தடவை அந்த சொடுக்கு போட்டு பேசுனதோட மட்டும் தலைவர் நின்றுட்டாருன்னு நினச்சிட்ருப்பான் போல். நீங்கள் கருப்பு பணம் வாங்குறது இல்லையான்னு சொல்லி ஜெயலலிதா வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாங்க. அதுக்கு தலைவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பதில் சொல்லியிருப்பார். ப்ரெஸ் மீட்டில், சாதாரணமாக வீடியோவில் இல்லை, ப்ரெஸ் மீட்டில். இவங்க நொன்னனுக்கு ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கே வக்கு இல்லையாம். இதில் இவன் வேறு தலைவருக்கு துப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு பேசுகிறான். அந்த ப்ரெஸ் மீட் கூட யூடியூப்பில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எடுத்து பாரு தலைவர் வந்து என்ன பேசியிருக்காருன்னு. மற்ற நாட்டு பிரதமர்களாக இருக்கட்டும், இந்திய பிரதமராக இருக்கட்டும், எல்லாருமே தலைவரோட வீட்டுக்கு வந்து தலைவர் கூட செல்ஃபி எடுத்து, தலைவர் கூட படம் பார்த்து, எல்லாருமே தலைவரை வந்து நட்பில் வச்சுருக்காங்க. இவங்க நொன்னனை மதித்து யாராவது வந்து பார்ப்பாங்களா? அவங்க குடும்பத்தினரே பார்க்க மாட்டாங்க. இவன்லாம் வந்து பேசுகிறான் தலைவரை பற்றி. சரி, தலைவர் வந்து அந்த அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கை வெளியிட்டதுக்கான காரணத்தை நம்மளும் பல வீடியோக்களில் சொல்லிட்டோம். ரசிகர்களிலிருந்து கட்சி தலைவர்கள் வரையும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதற்கொண்டு, நயனார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், அண்ணாமலை, திமுக அமைச்சர் ரகுபதி, இப்படி எல்லாருமே தலைவரை வந்து ஆதரவாக பேசும்போது, தலைவருக்கு சப்போர்ட்டாக பேசும்போது தலைவர் என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு நன்றி சொல்லணும். எல்லாரும் பேசுகிறாங்க, நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருப்போம் அப்படின்னு அமைதியாக அவங்க நொன்னனை மாதிரி உட்காந்துருப்பாருன்னு நினச்சியா? இத்தனைக்கும் அந்த வளர்ந்து கெட்டவனை பற்றியோ அல்லது இவங்க நொன்ன விஜயை பற்றியோ இவங்க கட்சியை பற்றியோ தலைவர் எதுவுமே சொல்லலை. நார்மலாக வளர்ந்து கெட்டவன் இப்படி ஒரு அவதூறான கருத்தை சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு தலைவர் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிவிட்டு, தனக்கு ஆதரவு தெரிவித்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிவிட்டு, கடைசியாக ஒரு லைன் ஒன்று போட்டிருந்தார். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு. இப்போ பதில் சொல்லிட்டு தான் இருக்குது. அது வந்து இந்த கூமுட்டைகளுக்கு தெரியாது, விரைவில் தெரியும். சரி, இவ்வளோ மூச்சு முட்டை பேசியிருக்கான் இந்த பையன். இவங்க கட்சியிலேருந்து கொளத்தூரில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டாங்க. அதில் ஆதவ் அர்ஜுனா தலைவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு கேட்டார். அதுக்கப்புறமா செங்கோட்டையன் பேசும்போதும் தலைவரை வந்து பயங்கரமாக புகழ்ந்து பேசியிருந்தார். அடுத்ததாக ரஜினி ரசிகர் மன்ற செயலாளராக இருந்தவர் வந்து இப்போது தாவேக்காவில் சேர்ந்திருக்காராம், அசோக்னு. அவரும் பயங்கரமாக புகழ்ந்து பேசியிருந்தார். அப்புறம் ஜேசிடி பிரபாகர், அவர் பேசின பேச்செல்லாம் எடுத்து கேளு, அவரும் பயங்கரமாக புகழ்ந்து பேசியிருந்தார். சரி, உங்களுக்கு தான் தலைவரை பிடிக்கல, தலைவர் வன்மமாக இருக்கார், பொறாமையாக இருக்காருன்னு சொல்கிறல்ல, அப்போ நீ உங்கள் கட்சியில் சொல்ல வேண்டியதானே, அவரை பற்றி பேசாதீங்க, அவரை பற்றி ஏன் புகழ்ந்து பேசுகிறீங்கன்னு கேட்க வேண்டியதானே. அவனுங்களுக்கு ஓட்டு வேணும்டா, உங்களுக்கு வந்து அது தெரியாது. தற்குறி பசங்களுக்கு அந்த ஓட்டை பற்றிலாம் என்ன தெரியுது? எங்கள் நொன்னை ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி அப்படின்னு தான். உங்களுக்கு தோத்தாலும் கவலை இல்லை, ஜெயித்தாலும் கவலை இல்லை. கவலையெல்லாம் உங்கள் நொன்னனுக்கு தான். மே 4ஆம் தேதி என்னன்னு நீயே தெரிஞ்சுக்குவ. அப்புறம் வந்து பேசு, பார்ப்போம்.